Welcome to Teacher RK, your IB Business Management Hub. Are you an IB Business Management teacher or student looking for clear and exam-focused content? Here you'll find topic-wise lessons, case study walkthroughs, and internal assessment support. Whether you're teaching, revising, or tackling tricky concepts, this channel is here for you. Subscribe to Teacher RK today and join our global community of IB Business Management learners and educators. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்த மாதிரி ஒரு யூடியூப் ப்ரோமோ வீடியோ எப்படி ஏஐ யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த 4 ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ஸோ உங்களாலேயும் இந்த மாதிரி ஒரு ஏஐ ப்ரோமோ வீடியோ வந்து ஈஸியாக வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டை வந்து க்ரியேட் பண்ணுறது. இது வந்து நான் ஒரு கிளைண்ட்டுக்காக பண்ண ஒரு யூடியூப் ப்ரோமோ வீடியோ தான். ஸோ கிளைண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு எனக்கு வந்து ஸ்கிரிப்டை வந்து கொடுத்துருந்தாரு. ஸோ நான் வந்து ஸ்கிரிப்டை வந்து க்ரியேட் பண்ணல இந்த வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ அவரே வந்து அவருடைய இன்புட் வந்து கொடுத்துருந்தாரு. ஏன்னா அவருக்கு தான் நல்லா தெரியும் என்ன கண்டென்ட் வந்து ப்ரோமோவில் வந்து சொல்லணும்னு சொல்லிட்டு. ஸோ அவர் ஸ்கிரிப்டை கொடுத்தது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருந்தது. ஸோ டைலாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் தான் கொடுத்துருந்தாரு. ஸோ அவரோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர் ஆர்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சேனலோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ முடிஞ்சா செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த ஸ்கிரிப்டில் வந்து என்னெல்லாம் கொடுத்துருந்தாருன்னா, ஸோ அவருடைய மெயின் கேரக்டர் வந்து என்ன டைலாக்ஸ்லாம் வந்து பேசுகிறோமோ அதை வந்து அவர் டீட்டெயிலாக வந்து கொடுத்துருந்தாரு. ஓகேங்களா? ஸோ ஒரு 5 டைலாக் கிட்ட அவர் வந்து கொடுத்துருந்தாரு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ என்னுடைய பார்ட் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? அவரே வந்து எனக்கு ப்ரொவைட் பண்ணிட்டாரு. ஸோ உங்கள் கிளைண்ட் வந்து இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் வந்து ப்ரொவைட் பண்ணலன்னா நீங்களே வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் தான். ஸோ இந்த ஸ்கிரிப்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு மினிமம் 20 to 30 மினிட்ஸ் வந்து எடுக்கும். ஸோ அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் பக்காவான ஒரு ஸ்கிரிப்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் மற்ற ஸ்டெப்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ஏஐ அவதார் வந்து கிரியேட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ChatGPT வந்துடலாம். ஸோ வந்துட்டு என்னோட ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நான் இங்கே வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு நான் என்ன கொடுத்துருக்கேன்னா, ஸோ அவரோட சேனல் லிங்க்கை வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணிட்டேன். ஸோ இது நீங்கள் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் நான் என்ன கொடுத்துருக்கேன்னா, ஐ வாண்ட் டு கிரியேட் ஏ VO3 வீடியோ ஃபார் த அபவ் ஸ்கிரிப்ட். VO3 can create videos with a maximum duration of 8 seconds. So split our script to minimum number of scenes to create this full video. Each scene should not have dialogues more than 2 lines. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு ChatGPT வந்து பார்த்தீங்கன்னா 5 சீன் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த 5 சீனை யூஸ் பண்ணி நம்ம வந்து வீடியோஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம செகண்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ அவதார் வந்து கிரியேட் பண்ணுறது. ஸோ இதுக்கு வந்து நான் ஜெமினி ஏஐ ஸ்டூடியோ வந்துட்டு ஸோ இந்த ப்ராம்ப்ட் வந்து கொடுத்துருக்கு பாருங்க. ஸோ இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற எல்லா ப்ராம்ப்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க அந்த PDF ஃபைலில் கொடுத்துருக்கேன். ஸோ டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோ ஜென்ரேட் பண்ணுற இந்த ப்ராம்ப்ட் எடுத்து நான் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு வந்து ஒரு கேரக்டர் வந்து கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ என்னுடைய கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு தமிழ் ஸ்பீக்கிங் மென் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால நான் இந்த மாதிரி ஒரு இமேஜ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா இமேஜ் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஸோ இந்த ரீஜென்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ரீடுன்னு சொல்லிட்டு. ஸோ இது செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் வேறு மாதிரி இமேஜஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ உங்களுக்கு எந்த இமேஜ் வந்து பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் டவுன்லோட் ஸ்ட்ரீமில் செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஒரு அவதாரம் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம செகண்ட் ஸ்டெப்பே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிடலாம். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வீடியோ ப்ராம்ப்ட் வந்து கிரியேட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ChatGPT வந்துட்டு ஸோ இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ நம்ம எல்லா வீடியோலையும் யூஸ் பண்ணுற அதே டெம்ப்ளேட் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிவ் மீ த டீட்டெயில் ப்ராம்ப்ட் டு ஜென்ரேட் தி VO3 வீடியோ ஃபார் த சீன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து ஸோ நம்மளுடைய சீன் 1 பார்த்தீங்கன்னா அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்குல ChatGPT. ஸோ இந்த சீன் 1 அப்படியே காப்பி பண்ணி ஸோ இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் கொடுக்குற இந்த 4 லைன். ஸோ இதில் நம்ம என்ன கொடுப்போம்னா, ஸோ இது வந்து கரெக்டாக வந்து இங்கிலீஷ் டைலாக்ஸ் தான் பேசணும் நம்மளுடைய கேரக்டரு. ஸோ அதுக்கப்புறம் கேப்ஷன்ஸ் அண்ட் சப்டைட்டில்ஸ்லாம் வந்து ஃபைனல் ஜென்ரேட்டட் வீடியோவில் வந்து இருக்கக்கூடாது. ஸோ அப்புறம் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா லிப்சிங்க் வந்து நடக்கணும். ஸோ லிப் மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டைலாக் வந்து டெலிவர் ஆகணும். ஸோ இந்த மாதிரி சில ஸ்ட்ரிக்டான கண்டிஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ கடைசியில் என்ன கொடுத்துருக்குன்னா, ஆட் சம் விஷுவல்ஸ் அக்கார்டிங் டு தி டைலாக் தட் வி ஸ்போக் இன் தி சீன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நான் கொடுத்ததுனால தான் ஸோ இன்ட்ரோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்களா ஒரு வீடியோ. ஸோ அந்த வீடியோவில் பாருங்கள் நிறைய விஷுவல் எலிமெண்ட்ஸ்லாம் வந்து வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி விஷுவல் எலிமெண்ட்ஸ்லாம் நிறைய வரணும்னா ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து லைனர்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் ChatGPT வந்து ஒரு டீட்டெயிலான வீடியோ ஜென்ரேட் பண்ணுற ப்ராம்ப்ட் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இதை அப்படியே வந்து காப்பி பண்ணி நீங்கள் நோஷன்லையாவது இல்லை நோட் பேட்லையாவது சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இங்கே நான் நோஷனில் பாருங்கள் சீன் 1ன்னு போட்டு ஸோ அது கொடுத்த அந்த ப்ராம்ப்ட்டை சேவ் பண்ணி வச்சுட்டேன்.
ஸோ இதே மாதிரி எல்லா சீனுக்கும் வந்து நான் இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சுட்டேன் அது கொடுத்த ப்ராம்ப்டை. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் ஸ்டெப்பும் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதையும் வந்து ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஃபைனல் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணோம்னா, ஸோ போன ஸ்டெப்பில் வந்து நம்ம இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண எல்லா சீனோடைய ப்ராம்ப்டையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு ஜெமினி ஏஐ ஸ்டூடியோ போயிட்டு, ஸோ இந்த இடத்துல வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ இந்த கிரியேட் வீடியோ வித் VO3 ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு, ஸோ இந்த இடத்துல ஆட் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு, ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்களா அந்த ஏஐ அவதார், ஸோ அதை வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இம்போர்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல வந்து உங்களோட ப்ராம்ப்டை வந்து பேஸ்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 2 மினிட்ஸில் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் ஜெமினி ஏஐ ஸ்டூடியோவில் தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஃப்ளோவில் கூட பண்ணலாம். ஸோ நீங்கள் ஃப்ளோவில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணி, ஸோ புது ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணி, ஸோ அதுலேயும் கூட வீடியோஸ் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் நம்மளுடைய 4th ஸ்டெப்பு. ஸோ இது மாதிரி நீங்கள் 8 செகண்டாக வீடியோஸ் வந்து கிரியேட் பண்ணதுக்கப்புறம், ஸோ எல்லாத்தையும் ஒரு வீடியோ எடிட்டரில் போட்டு நீங்கள் மெர்ஜ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி உங்கள் கிளைண்ட்டுக்கு வந்து சப்மிட் பண்ணலாம். இல்லை உங்கள் ஓன் யூடியூப் சேனல் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ரோமோஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ கிளைண்ட்டுக்கான பண்ண அந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய யூடியூப் சேனலில் வந்து அவர் ப்ரோமோ வீடியோ அந்த பிளேஸில் வந்து போட்டார் பார்த்தீங்களா? ஸோ இது மூலயமா அவர் யூடியூப் சேனலுக்கு யாரா விசிட் பண்ணாங்கன்னா, ஸோ இந்த ப்ரோமோ வீடியோ பார்த்து ஸோ அவருடைய டீச்சிங்கில் வந்து ஜாயின் பண்ண கூட சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். சின்ன இன்ஃபர்மேஷன் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். 4 டேஸ் ஆன்லைன் லைவ் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எப்படி ஏஐ வீடியோஸ் அண்ட் ஏஐ ஆட்ஸ் கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் சிலபஸ் PDF வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். ட்ரைனிங் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கூகுள் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி வேறு என்ன ஏஐ ரிலேட்டட் வீடியோஸ் நான் கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.